நாம் நகம் கடிக்கும் பழக்கத்திற்கு என்ன காரணம்? நகம் கடிப்பது என்பது இன்று பலருக்கும் தவிர்க்க முடியாத பழக்கமாக உள்ளது. மனச்சோர்வு, மகிழ்ச்சி, தனிமை போன்ற நிலையில் இருக்கும் பொழுது நகம் கடிப்பவர்கள் ஏராளமாக உள்ளனர். தோல்வி ஏற்படும் பொழுது, தனக்கு விருப்பம் இல்லாமல் அடுத்தவரின் கட்டாயத்திற்காக செயல்படும் பொழுது, தன்னம்பிக்கை இழக்கும் பொழுது, அதிக கோபம் வரும் பொழுது நகம் கடிக்கும் பழக்கம் தூண்டப்படுகிறது. இந்நிலையில் நகத்தை கடிப்பதால் என்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பதை காணலாம் வாருங்கள். விரல் நுனிகளில் இருக்கும் அழுக்குகளில் பாக்டீரியாக்கள் இருக்கின்றன. நகங்களை கடிக்கும் பொழுது அவை வாய் வழியே உடலின் மற்ற பாகங்களுக்கும் பரவி எளிதில் நோய் தொற்று ஏற்படும். உடல் எதிர்ப்பு சக்தி பாதிப்படைந்து பல்வேறு நோய்கள் ஏற்பட காரணமாகும். மேலும் தோல் வியாதி ஏற்படவும் வாய்ப்பிருக்கிறது. நகங்களில் இருக்கும் பாக்டீரியா, ஈஸ்ட், நுண்ணுயிர்கள் ஒன்று சேர்ந்து நகங்களின் மேல் தோலை சிவப்பாக்கி தடித்து வீங்க வைத்துவிடும். குடல் புழுக்கள் தோன்றுவதற்கு நகம் கடிக்கும் பழக்கம் முக்கிய காரணமாக இருக்கிறது. மஞ்சள் காமாலை, டைபாய்டு காய்ச்சல், வாந்தி, பேதி, அஜீரணம், குடல் நோய்கள் போன்றவை ஏற்படும் இந்த பழக்கம் காரணமாய் இருக்கிறது. நகம் கடிப்பவர்களின் விரல் நுனிகளில் கிருமிகள் சேர்ந்து HB வைரஸ் தாக்குதல் ஏற்படும் அபாயம் இருக்கிறது. அது அதிகமாகும் பொழுது புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. எப்பொழுதும் நகங்களை வெட்டி சுத்தமாக வைத்திருந்தால் கடிக்கும் ஆர்வம் குறைந்துவிடும். நகம் கடிப்பதால் உடலில் பாக்டீரியா தொற்று அதிகரிக்கும் பொழுது உறுப்பு செயலிழப்பு ஏற்படுகிறது. திசுக்கள் சேதமடைகிறது. நகத்தை கடிப்பதால் பற்களுக்கும் சேதம் ஏற்படுகிறது. இவ்வளவு தீமைகள் இருப்பதால் இந்த நகம் கடிக்கும் பழக்கத்தை நாம் விட்டு விடுவோம். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி வையுங்கள். அவர்களும் தெரிந்து கொண்டு பயன்பெறட்டும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து விடுங்கள். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.